இப்போ சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம சிக்கனை வச்சுருவோம். அடுத்ததான் இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் மல்லி, கொத்தமல்லி, அந்த மல்லி சொல்லுவோம்ல, அந்த மல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போது இது ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். அரை வேக்காடு தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது, அரை வேக்காடு தான் வேகணும். இங்கே பாருங்கள், நம்ம இதுக்குள்ளே சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் கலரு, அதை வந்து ஊற்றுறோம். இங்கே பாருங்கள், ஒரே சைடாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும்.